நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைய கிளாஸ்ல வந்து நாம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த விஷயங்களை பார்த்துட்டு தென் அதுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு ஆப்பரேட்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஆப்பரேட்டர்ஸ் விஷயங்களையும் பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில முதலாவது விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க பார்த்திருந்த விஷயங்கள் வந்து hello.cpp என்ற கான்செப்ட் உரியது. ஸோ hello.cpp வந்து ஹெடர் ஃபைல்ஸ் என்ன, ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றது எப்படி, யூசிங் நேம்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்ஃபைன் என்ற கான்செப்ட் உள்ளே. அண்ட் தென் அதுக்கு பிறகு வந்து நாங்க சி அவுட் என்ற ஒரு விஷயத்துல ஹலோ வேர்ல்ட் என்ற விஷயம் எப்படி பண்றது அண்ட் என்லைன் எப்படி கொடுக்குற விஷயங்களையும் பார்த்துருந்தோம். ரைட். அதுக்கு பிறகு நாங்க வந்து கமெண்ட்ஸ்கள் அடிக்கிறது, சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அடிக்கிறது, மல்டி லைன்ஸ் கமெண்ட் அடிக்கிறது, அந்த விஷயங்களை பார்த்துருந்தாங்க. அண்ட் டேட்டா டைப்ஸ்ல வந்து இன்டெஜர் என்ன, லாங் என்ன, சார், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், டபுள், பூலியன் விஷயங்கள் பார்த்துருந்தாங்க. அண்ட் அதை ஒவ்வொரு ஒரு நேம்ல ஒவ்வொரு டேட்டா டைப்ல ஒவ்வொரு வேல்யூஸை போட்டு அசைன் பண்ணி அதை நாங்க பிரிண்ட் பண்ணியும் பார்த்துருந்தாங்க. அண்ட் தென் அதை கேட்டு வாங்குறதை பற்றியும் பார்த்துருந்தாங்க. ரைட். ஒரு டீட்டெயிலா கேட்டு வாங்குறதை பற்றியும் பார்த்துருந்தோம். அதுக்கு பிறகு நாங்க லாஸ்ட் கிளாஸ் ஆப்பரேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல வந்து arithmetic operator, assignment operator, relation operator, logical operator, increment decrement operator and then bitwise operator வரைக்கும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல நாங்க அடிஷனை பற்றி மட்டும்தான் லாஸ்ட் கிளாஸ் காய்ச்சிருந்தாங்க. அதுல முதலாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். ரைட். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒர்க் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படியா? நீங்க கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படி கிளாஸ் ரூம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இத போடுறேன்னு சொன்னா நான் அதுக்கு பிறகு தான் ஒர்க் செஞ்சுட்டு வர சொன்னேன். இதே மாதிரி மச்சத்தை செய்ய சொன்னாங்க. ஓ, நீங்க கிளாஸ் ரூம்ல போடுறேன்னு சொன்னீங்க. ரைட். நான் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணல இன்னும். சரி, அப்ப அதை இப்ப கிரியேட் பண்ணிடுவோம். நான் என்ன சொன்னா மற்ற கிளாஸ் பச்சஸோட சேர்ந்து அப்ப அதுக்கு கிரியேட் பண்ணிட்டு இது மறந்துட்டேன் போல. ஸோ கிளாஸ் ரூம்ஸ் கிரியேட் பண்ணிடுவோம். சரி, உங்களுடைய மற்ற கிளாஸஸ். உங்களுடைய மெயில் அட்ரஸ் இருக்கு, எனக்கு ஒரு சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? சார்.
உங்களுக்கு நான் ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த இன்விடேஷனை கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க இந்த கிளாஸ்ல. இந்த கிளாஸ்ல தான் நான் இனி கிளாஸ் ஒர்க்ஸ் போடுவேன். இது வரைக்கும் பார்த்த விஷயங்களே நான் இதுல கிளாஸ் ஒர்க்ஸா போடுவேன். சரியா? ரைட். ஸோ இனி அதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் வரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பேசிக்கா இந்த ஆப்பரேட்டர்ஸ் என்ற ஒரு விஷயத்துல பிளஸ் வரைக்கும் பார்த்துட்டு விட்டுட்டு இருந்தேன். சரி, நாம் இன்றைக்கு ஃபுல் ஆப்பரேட்டர்ஸையும் பார்த்து முடிக்கணும். ஃபுல்லா என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்குன்ற விஷயங்களை பார்த்து முடிக்கணும். ரைட். சரி, அப்ப நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸை பற்றி யாராவது தேடினாக்கள், இந்த விஷயங்களை பற்றி தேடினாக்கள், தேடி பார்த்தாக்கள், அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுவோம் என்றாக்கள், என்னென்ன விஷயம் அதை என்று சொல்லுவோம் என்றாக்கள். அதாவது பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, மல்டிபிளிகேஷன் என்ன, டிவிஷன் என்ன, மாடுலஸ் என்ன, அவ்வளவுதான். அவளுக்கே சொல்ல மாட்டார்கள். ரைட். கிஷான் சொல்லுங்க. அப்ப கிஷான் சொல்லலுமா? பிளஸ்ண்டா கூட்டுறது. ஓகே. சப்ட்ராக்ஷன் கழிக்கிறது. மல்டிபிளிகேஷன் பெருக்கல். டிவிஷன் வகுத்தல். மாடுலஸ் பகுமீதி காட்டுறது. எக்ஸ்போனன்ட் வேல்யூ. அப்ப எனக்கு கிஷான் அது ஃபயர் சொல்லுங்க. எனக்கு இந்த வகுத்தல் என்றதுக்கும் பகுமீதிக்கும் என்ன வித்தியாசம்? அது என்னது? பிரிச்சா அந்த சொல்லி போடணும். ஓகே, எத்தனை தடவைகள் சொல்றது? ரைட். அந்த எத்தனை பேலன்ஸ் வாடுது பிரிச்சு வார மீதி என்ன? சரி, பிரிச்சு பேலன்ஸ் வாடும். 5 பேலன்ஸ் வந்து அது. சரி, ஓகே, வெரி குட். சரி, அப்ப நாம வந்து சார் நாங்கள் 1 by 1 என்ன செய்ய போறோம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இது ஒரு ஃபார்மேட்டிங்க செஞ்சு காட்டினது. நான் அதனால அதை அப்படியே இருக்கட்டும். அதை நீங்க ஒர்க் அப்புறம் வச்சு நான் உங்களுக்கு தந்து விடுறேன். இப்போ நான் அதை பிரிச்சு காட்டுறேன். தனியா ஒரு கோடு போட்டு இப்படி பிரிச்சுட்டு எண்டல் போட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்க டாக்டர் கண்டு சி அவுட் பண்ண போறோம். சி அவுட் பண்ண போறோம். ஏபிசி என்ற கதையில ஜஸ்ட் ஏயும் பியும் சரியான ஏபி என்ற வேண்ட கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்றதுக்கு என்ன டிசைன் கமெண்ட் பண்றது கேட்டா நிஷாந்தினி? சிங்கிள் லைன் கமாண்டுக்கு டபுள் ஸ்லாஷ். ஓகே. மல்டி லைன் கமாண்டுக்கு ஸ்லாஷ் அடிச்சு அஸ்ட்ரிக். அப்புறம் கமாண்ட் அடிச்சு போட்டு அதே மாதிரி மாறி முடிக்கணும். சரி, இப்போ நான் ஜஸ்ட் ஏபிசி என்றதுல ஏண்டா என்னன்னு நானே சொல்றேன். சரியா? ஜூஸ் வாங்க போறதுல ஜஸ்ட் நான் 5 சொல்றேன். அண்ட் தென் b equal to 2 சொல்றேன். ரைட்? ஓகே. So we are going to print it there. So a plus b semicolon indel and then c out and then a minus b indel semicolon and the c out a into b indel semicolon and c out a divided by b indel semicolon and c out a mod by b indel semicolon. சரி, அகசி ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும் அப்ப ஆன்சர்? இதுக்கு வரப்போது சார் a plus b ன்னு சொல்லிக்கல வந்து 7 வரும். 7 வரும். ரைட். இதுக்கு வரப்போது வந்து 3 வரப்போகுது. 3 வரப்போகுது. ரைட். இது வந்து 10 வரப்போகுது. 10. இதுக்கு பிறகு இது வந்து 2 தான் வரும். 2 வரும். ரைட். இது வந்து 2 மீதி வரும் சேர்த்து. அப்படின்னா என்ன வரும்? 3 வருமா? ஷுவரா? இல்ல 2 வருமா? ஷுவரா?
5 Point ரெண்டால for point. பிரிச்சா இல்ல ஒரு தரம் ஒன்று சொல்லு. 2 தசம் அந்த 2 1 மீதின்னு சொல்லி வரும். அப்ப 1 தான் மீதி. அப்ப 1 தானே மீதி என்ன? ஆமா. ரைட் ஓகே गाइस ஒரு 1 மினிட் சின்ன ஃபோன் ஒன்று வர. ரைட் ஓகே गाइस சோ 1 வரும். சரி நானே என்னன்னு சொல்றேன். அப்ப a + b யா ஆஃப் கோர்ஸ் இது 7 9 5 2 7 5ல இருந்து 2 போனா 3 5 2ஆல பிரிக்கினா 10 5 2ஆல பிரிச்சா 5க்குள்ள 2 முழுசா எத்தனை தடவை இருக்கு? ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் இல்லையா? அப்ப 5க்குள்ள 2ன்றது முழுசா எத்தனை இருக்குதான் கேள்வி. அப்படின்னு வரும்போது இங்க ஒரு கேள்வி வந்துடும். 5க்குள்ள 2 தான் 2ன்றது 2 தடவை தான் இருக்குது. அந்த தசத்துல வேணாம். மீதி 1 2ஆல பிரிச்சு 5 2ஆல பிரிச்சா 2 தடவை இருக்குது. அப்ப 4 மீதி 1. அப்ப அந்த மீதி தான் இது. a b ஆல பிரிச்சு வர மீதி 5 2ஆல பிரிச்சு வர மீதி 1. ரைட். சோ இந்த கான்செப்ட் விளங்கிட்டு தான் 7 3 10 2 1. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இருக்காது. இருக்குன்னா சொல்லிடுங்க ப்ளீஸ். ஒரு பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். எனி கன்ஃபியூஷன்ஸ் இதுல? இல்ல சார். ரைட் ஓகே ஃபைன். சரி அப்படின்னு சொன்னா ஃபயாசனா கேக்குறீங்களா? இல்ல ரைட் ஓகே ஃபைன். சரி. சோ அப்ப பேசிக்கா ஒரு ஆபரேஷன்ஸ் இதுல அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் இதுதான். இதுல ஒரு பிரச்சனை இல்ல. ரைட். சோ நான் வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி அடுத்த விஷயம் நாம பார்க்க போறது வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் மாதிரி அடுத்த விஷயம் வந்து பார்க்க போறோம் அசைன்மெண்ட். சோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்ன? சோ இது அரித்மெட்டிக். சோ நான் இதை போட்டு சோ இது வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். அதே மாதிரி இது வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். சரி என்ன அசைன்மெண்ட் ஆபரேட்டர்டா? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் என்ன? ஒன்றுமே இல்லை. அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ன்றவர் இந்த ஏக்குள்ள 5 இருக்கு பிக்குள்ள 2 இருக்குன்னு சொல்றேன் தானே, சமன். அதைத்தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்றேன். அதாவது எக்ஸ் அண்ட் ஒரு ஆள் உருவாக்குறோம், இன்டெஜர் எக்ஸ் ஈக்குவல் டு அது வந்து 5 சொல்றேன் செமிகோலன். அப்ப எக்ஸ் 5ன்றது எக்ஸுக்குள்ள போடப்படுது. உண்மையிலேயே அந்த அர்த்தம் அப்ப 5 எக்ஸ்ன்றது 5க்கு சமன் என்ற அர்த்தம் இல்லை. இங்க அந்த அர்த்தம் என்ன? உண்மையிலேயே 5ன்ற வேல்யூ எக்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ள டேட்டாக்குள்ள போடப்படுது, ஒப்படைக்கப்படுது, அசைன் பண்ணப்படுது. அசைன்மெண்ட் ஒப்படைக்கப்படுது, ஒப்படை. அப்ப 5ன்ற வேல்யூ எக்ஸுக்குள்ள போடப்படுது என்று சொல்றதுதான் இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் செய்யற வேலை. ரைட். சோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஒருவர் தான், ஒரு ஆள். அப்ப இதுல ஒரு விஷயம் இல்லை பெருசா. ரைட். சோ இது அப்படியே இருக்கட்டும்.
அடுத்த ஆளுங்களுக்கு தேவையானவர் ரெண்டும் கலந்தவர். இந்த அரித்மெட்டிக் என்றவரையும் அசைன்மெண்ட் என்றவரையும் சேர்ந்தவர் தான் அசைன்மெண்ட், இந்த அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ன்றவர், அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ன்றவர் இவர் தான். சரியா? அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ன்றவர் இந்த விஷயம் தான். அப்ப அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் சொன்னா இந்த பிளஸோட சேர்த்து இந்த ஈக்குவல் சேரும், மைனஸோட சேர்த்து ஈக்குவல் சேரும், மல்டிபிளிகேஷனோட சேர்ந்தும் ஈக்குவல் சேரும். ஸோ இந்த கன்செப்ட் தான். உதாரணத்துக்கு பிளஸ் ஈக்குவல், சரி, இது அடிஷனுக்குரிய அசைன்மெண்ட், இது மைனஸ் ஈக்குவல், இது சப்ட்ராக்ஷனுக்குரிய ஈக்குவல். அடுத்தது மல்டிபிளிகேஷன் அசைன்மெண்ட், இது மல்டிபிளிகேஷனுக்குரிய அசைன்மெண்ட். அடுத்தது டிவிஷனுக்குரிய அசைன்மெண்ட், அடுத்தது மொடியூலஸுக்குரிய அசைன்மெண்ட். அப்ப இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உண்மையிலேயே இப்ப 5 எக்ஸுக்குள்ள போடப்படுறாரு, இது அசைன்மெண்ட். ஏ வியால கூட்டலாம் கழிக்கலாம், அது ஒரு அரித்மெட்டிக். சோ இந்த ரெண்டையும் எப்படி செய்யறோம் என்றதான் கேள்வி. அப்ப எப்படின்னு சொன்னா ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் பி, ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் பி என்ற இந்த வசனத்தை ஏ பிளஸ் ஈக்குவல் பி என்று போடலாம். அதாவது ஏற்கனவே இருக்கிற ஏ இந்த வேல்யூவோட பிஏ கூட்டினா என்ன வேல்யூ வருதோ அதை ஏக்குள்ள போடுங்க, அதை ஏக்குள்ள போடுங்க என்று சொல்றோம். அதே விஷயத்தை தான் இதுவும் செய்யுது. அதை சுருக்கமா எழுதுறோம். ஏ பிளஸ் ஈக்குவல் பின்னு சொன்னா ஏயோட பிஏ கூட்டி பிறகு ஏக்குள்ளே போடுங்க. அதே மாதிரி தான் அடுத்த விஷயம். அப்ப ஏ ஈக்குவல், அப்ப இனிமே புது ஏயோட வேல்யூ என்னன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற ஏல இருந்து பிஏ கழிச்ச வர வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதை எப்படி சொல்லுவோம்? ஏ மைனஸ் ஈக்குவல் பி. அதே மாதிரி இனிமே புது ஏயோட வேல்யூ என்னன்னு சொன்னால் ஏய மல்டிப்ளை பண்ணணும் பி ஆல. சோ அதைத்தான் நான் இங்க சுருக்கமா எழுதுறோம். ஏ மல்டிப்ளை ஈக்குவல் பி, அதாவது ஏய பி ஆல பெருக்கி வாரபடியே திருப்பி ஏக்குள்ளேயே போடுங்க. அடுத்த விஷயம் டிவிஷன். விஷயம் டிவிஷன், அதாவது ஏ ஈக்குவல் ஏ டிவைடட் பை பி. ஏ பி ஆல பிரிச்சு வர விட என்னவோ அதை ஏக்குள்ள இனி போடுங்க அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்ப ஏ டிவைட் பை ஈக்குவல் பி. And then last one is likewise அதே மாதிரி தான். என்ன? ஏ ஈக்குவல் ஏ மோட் பி, அதாவது ஏ பி ஆல பிரிச்சு வர மீதி என்னவோ அதுதான் இனிமே புது ஏ, அதாவது ஏ மோட் ஈக்குவல் பி. சரிதானே? இப்ப நாங்க இதை செஞ்சு பார்க்க போறோம். இதை நாங்க செய்து பார்க்க போகணும். சரிதானே? ரைட். அப்படின்னு பார்ப்போம். நான் இதுகளை மட்டும் கமெண்ட் ஆகிட்டு மற்றதை கோடாக்க போறேன். Right. So நான் just see out பண்ண போறேன். see out பண்ண போறேன். a equal a plus b என்று. சரி, a equal a plus b என்ற இந்த விஷயத்தை, சரி, a plus equal a minus equal அந்த கான்செப்டை பிளஸ் பண்ண போறோம். சரிதானே? அப்படி இல்லாட்டி சிம்பிளா நான் ஒரு விஷயம் செய்றேன். ஜஸ்ட் a பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சரியா? a பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். see out a எண்கள். C plus B plus B. செமிகோலன் போடுறேன். இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. ஸோ இதனால இதுல எல்லாம் செமிகோலன் போடுறேன். ஸோ மேல இருக்கிறது கமெண்ட், மற்றது இது செமிகோலன். சரி, எனக்கு ஆன்சர் சொல்ல போற ஆள் யாரு? சவனியாச்சு.
இந்த ஏ பி என்றது இதுதான், வரணும் இல்ல, ஏ என்றது பி என்றது இது. ஓகே ரைட். இப்ப நான் இந்த இடத்துல ஏ எக்ஸ் என்றே எடுத்துக்கொள்வோம். எக்ஸ் எடுத்துக்கொள்வோம். எக்ஸ் என்றது பெட்டர். சரியானே, எக்ஸ் என்றதை எடுத்துக்கொள்வோம். ஸோ எக்ஸ் என்றது 5 என்றும் இன்டர்ஜர் டைப்பா y ஈக்குவல் 10 எடுத்துக்கொள்வோம். ரைட். அப்ப இந்த இடத்துல எல்லாத்துலயும் நான் எக்ஸ் தான் பாவிக்கிறேன். எக்ஸ் ஒய் தென் எக்ஸ் y x x y வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நான் என்னென்ன செய்யறேன். x இப்போ உங்களுக்கு அரித்மெட்டிக்கும் அசைன்மெண்ட்டும் விளங்கி இருந்தா இது விளங்கணும் பாவம். ஸோ எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் எக்ஸ் ரைட். ஓகே கைஸ். ஸோ செஞ்சாச்சு. இப்போ நான் எனக்கு ஆன்சர் சொல்ல போறால் ஆறு கேட்டுருவோம். ஆற சரி, யார் சொல்ல விரும்புறீங்க இதுக்கு ஆன்சர்? என்ன அவுட்புட்டா வரும் இந்த அளவு சி அவுட்டுக்கு? இந்த அளவு அரித்மெட்டிக் அசைன்மெண்ட்டுக்கும் இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ் என்று காட்டப்படும் பொழுது என்ன விட வரும் என்று கேட்குது. யார் சொல்ல விரும்புறீங்க? கிஷாந்தினி உண்டு. அடுத்தால் வேற யார் சொல்ல விரும்புறீங்க? கிஷாந்த். அடுத்தது அகசியன் ஃபயாஸ். ஏன் என்னாச்சு? ட்ரை பண்ண விருப்பம் இல்லையா? ஏண்டாப்பா ஏன் சொல்ல இல்ல? 2 பேரும் கை வந்து இல்ல, ஏன் என்ன பிரச்சனை? சரி, அடுத்த கேள்விக்கு அகசியன் ஃபயாஸுக்கு தான் ஆன்சர் கேட்பேன். அகசி கை வச்சுதான். ரைட். அப்ப பிரச்சனை இல்ல. ஃபயாஸ் ஃபயாஸ் ஏன் ஆன்சர் சொல்ல விருப்பம் இல்ல? சொல்லலாம். இப்ப ஏண்டாப்பா கைய வைத்த இல்ல? கையை காணல. கையை காணலையா? ரைட். சரியா? ஓகே ஃபைன். சரி, எனக்கு நான் கேட்க சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்பேன். நிஷாந்தினி சொல்லுங்க, நீங்க ஆன்சர் என்னன்னு. முதலாவதுக்கு 7. சரி, வாரம் போருங்க. சரி, ஒரு ஆள்கிட்ட ஒன்று எடுக்க. இட்ஸ் a good way. ஸோ முதலாவதுக்கு 7. சரி நிஷாந்தினி. அகசி சொல்லுங்க. அடுத்தது இதுக்கு 3 சார். இதுக்கு 3. கிஷான் சொல்லுங்க. இதுக்கு கிஷான் 10. 10. சரி. ஃபயாஸ் 2. 2. 2. ரைட். திருப்ப நிஷாந்தினிட்டே வருவோம். நிஷாந்தினி இதுக்கு தான் ஆன்சர் சொல்லணும். என்ன ஆன்சர்னு சொல்லணும். நிஷாந்தினி சொல்லுங்க, என்ன இதுக்கு ஆன்சர்? 1 எத்தனை? 1 சார். 1 ஷூரா? ஓ Nishandini, are you sure on this? yes sir. Right, okay. I guess in the answer சரியான நம்பரிங் அப்படிதானே? ஓம் சார். Right. Fires இந்த ஆன்சர் சரியான நம்பர் நீ அப்படிதானே? sure. Right. அங்க கிஷான். அப்ப 4 பேரும் நம்புறீங்க இந்த ஆன்சர் சரின்னு அப்படிதானே? Right. சரி, நான் நம்பல. ஏன் என்று சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன ஆன்சர் எழுதிட்டேன், சரிதானே? இப்ப நான் சொல்ற ஆன்சரையும் பக்கத்துல எழுதுறேன். முதலாவதுக்கு 7. நிஷாந்தினி சந்தோஷப்படுது. அப்பாடா இந்த ஆன்சர் சரி. நிஷாந்தினி அதுக்கு தான் கடைசி ஆன்சரையும் கேட்டோம் நிஷாந்தினிட்ட. ரைட். அடுத்த ஆன்சர். அடுத்த ஆன்சர் வந்து 5. ரைட். அடுத்த ஆன்சர் வந்து 5. அடுத்த ஆன்சர் வந்து வெரி குட். ஓம் சார், எனக்கு விளங்கிட்டு. விளங்கிருச்சு, நானும் கிடைத்து விட்டது. ரைட். சரி 10. சரி, அப்ப வாரம் போறேங்க பாப்பா, இதை முடிச்சுட்டே வாரம். சரி, அடுத்தது எத்தனை? 5. அடுத்தது
இது எத்தனை அப்ப ரைட். என்ன நிஷாந்தினி ஏதோ ஒன்றுக்கு தான் ஆன்சர் சொன்னது அது எனக்கு தெரியும். ஆனா கீழே வந்த ஆன்சர் சரியா வந்துருச்சு. சரியா? ரைட். அது என்னன்னு நிஷாந்தினி அந்த ஞான உதயத்தை சொல்லுங்க ஒரு என்னன்னு. முதலாவது ஸ்டேட்மெண்ட்ல வந்து எக்ஸும் வையையும் கூட்டி எக்ஸோட பெருமதி வந்து 7 வந்துடும். அப்ப எக்ஸ் பெருமதி அப்ப மாறி அடுத்த வரைக்கும் நாங்க எக்ஸ் வந்து 7 தான் எடுக்கணும். அதான் அசைன்மெண்ட் சொல்றேன். அதாவது மேல அரித்மெட்டிக் மட்டும்தான் பண்ணாங்க. அப்ப பிரச்சனை இல்லை. அரித்மெட்டிக் பண்ணதால அது அதுல இருந்தே வேல்யூஸ் எடுத்து செஞ்சது. ஆனா இங்க அரித்மெட்டிக் பண்ணி நாங்க என்ன செய்யறோம்? அசைனம் பண்ணிடுறோம். அப்ப புது வேல்யூ உருவாக்கிடுறோம். அதுக்கு அப்படி உருவாக்கினால எக்ஸ்ன்றவர் ஆரம்பத்துல 5 இருந்தார். சரிதானே? எக்ஸ்ன்றவர் ஆரம்பத்துல 5 இருந்தார். ஆனா இந்த டைம்ல எக்ஸ்ன்றவர் என்னவா மாறிட்டார்? 7 மாறிட்டார். அப்ப இந்த டைம் எக்ஸ்ன்றவர் என்னவா இருப்பார்? 7. அப்ப 7ல இருந்து 2 கழிச்சா என்ன விட? 5. ரைட். அப்ப நான் இப்ப திருப்பருக்க ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு ரிவர்ஸ்ல இருந்து வருவோம். இப்ப அகசில இருந்து வருவோம். அகசி முதலாவதுக்கு என்ன ஆன்சர்? முதலாவதுக்கு 5. அகசி இந்த மூஞ்சில ஒரு புன்னகை தெரியுது. எப்படியும் அதுல சரி. ரைட். அடுத்தது ஃபயாஸ். 3. ரைட். அடுத்தது கிஷான். அதேதான் கிஷான். 10 ஓடுவோம் மெம்பள. 10. ஆஷுவர்? ஆ 10 நினைக்கிறீங்களா? 6. ரைட். ரைட். சும்மா அவங்களே பார்ப்போம். ரைட். அடுத்தது யாரு? நிஷாந்தினி. 3. ரைட். அகேசி 1 சார். 1. ரைட். ரன் பண்ணிடுவோமே. சோ 5 3 6 3 1. ரைட். சரி. அப்ப அந்த அரித்மெட்டிக் என்ன, அசைன்மெண்ட் என்ன, அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் என்ன என்ற விஷயம் விளங்கிருக்கோம். ரைட். ஓகே ஃபைன். சோ அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது இப்ப ரிலேஷனல் ஆபரேட்டர். சரியா? என்னது? ரிலேஷனல் ஆபரேட்டர். சோ ரிலேஷனல் ஆபரேட்டர்னு சொன்னா என்னது? ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கறத ரிலேஷனல் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். என்னது? ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கிற விஷயத்த ரிலேஷனல் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். அப்ப இவரோட சின்னனா, இவரோட பெருசா, இவரோட சின்ன சமனா, இவரோட பெரிய சமனா அப்படின்னு சொல்ற விஷயங்களை தான் ரிலேஷன் ஆபரேட்டர்னு சொல்றோம். அந்த வகையில ரிலேஷன் ஆபரேட்டர் என்னென்ன இருக்குன்னு சொன்னா லெஸ் தேன், அதுக்கு பிறகு கிரேட்டர் தேன், அதுக்கு பிறகு லெஸ் தேன் ஓ ஈக்குவல் டு, அதுக்கு பிறகு கிரேட்டர் தேன் ஓ ஈக்குவல் டு, அதுக்கு பிறகு ஈக்குவல் டு, அதுக்கு பிறகு நாட் ஈக்குவல். சரி, என்னன்னு பார்ப்போம். பேசிக்கா நான் இப்ப வேல்யூஸை கிரியேட் பண்ணிடுறேன். என்ன வேல்யூஸ் நான் கிரியேட் பண்ண விரும்புறேன்னு சொன்னா jk. So integer j equal 4 and then integer k equal 5. Right. So j குள்ள 4 இருக்கார், k குள்ள 5 இருக்கார். So நாங்க ரிலேஷன் ஆபரேட்டர் செய்ய போறோம். சி அவுட் பண்றோம்.
சி அவுட் பண்றேன். சி அவுட் பண்ணும்போது நான் பிராக்கெட்டுக்குள்ள பாவிக்கிறேன். பிராக்கெட்டுக்குள்ள பாவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இவன் ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்குற இந்த ஆபரேட்டர்ஸ்க்குரிய வேல்யூஸை நான் பிரிண்ட் பண்ண போறேன். அப்ப உண்மையிலேயே ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கும்போது நான் எந்தெந்த வகையில தொடர்படுத்தி பார்க்கலாம்னு சொன்னேன். சிறிதா, பெரிதா, சிறிது அல்லது சமனா, பெரிது அல்லது சமனா, சமனா, சமன் இல்லையான்னு. அப்ப இதற்கான வரவிளைவுகள் ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமென்று நினைக்கிறீங்க அகசி? இந்த if statement அப்படியா சார்? யா, அதான் if statement மாதிரி தான். if statement தான் பாதிக்க போறோம். பட் இதுல என்ன, அதான் எப்படிப்பட்ட ஆன்சரா வரும்? நார்மலா நீங்க if and கொடுத்து இப்ப அது வந்து என்ன சொல்றது greater than equal ன்னு சொன்னா ஸ்டாப் பண்ற மாதிரி இருந்தாரு. ரைட். அதான் இப்ப அதுக்குள்ள அகசி இப்ப நான் கேட்கறது யா ஓகே, இப்படி எடுத்துக்கொள்ளுமே. இப்ப ஜே சிறிது கேயை விட அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஜே சிறிது கேயை விடன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? j சிறிது k. ட்ரூ. வெரி குட். அதான் yes or no, one or of, one or zero அந்த வகையில true or false. அப்ப அது என்ன வகையான வேல்யூவா வரும்? பூலியன் வேல்யூவா வரும். என்னது? பூலியன் வேல்யூ வரும். அதாவது true or false என்ற கான்செப்ட்ல வரும். சோ அப்ப இங்க நாங்க பாவிக்க போற எல்லாத்துக்குமான ஆன்சர் எப்படி இருக்கும்? பூலியன் வேல்யூ. என்னது? பூலியன் வேல்யூ. அப்ப பூலியன் வேல்யூ பொறுத்தவரைக்கும் C++ல வந்து true or false எப்படி சொல்லுவோம்னு சொன்னா 1 or 0. அப்ப true ன்னு சொன்னா 1 ன்னு டிஸ்ப்ளே ஆகும், false ன்னு சொன்னா 0 ன்னு டிஸ்ப்ளே ஆகும். அப்ப நான் இப்ப முதலாவது எழுதுறேன் j less than k. j less than k. அப்புறம் எண்டல் செமிகோலன். அதே மாதிரி திருப்ப C out j greater than k. எண்டல். அதுக்கப்புறம் C out j less than or equal to k. எண்டல். அதுக்கப்புறம் C out j greater than or equal to k. எண்டல். C out j equal to k. எண்டல். அதுக்கப்புறம் C out j not equal to k. எண்டல். ரைட். முதலாவது ஆள் ஃபயாஸ் 1 ஆன்சர். 1. வெரி குட். அந்த துடுதுக்கு தான் எனக்கு வேணும். ரைட். கிஷான் 0. 0. குட். அடுத்த ஆள் என்ன அகசி? இது வந்து அர்த்தம் வந்து சிறிது அல்லது சமன். இதுக்கு அர்த்தம் வந்து பெரிது அல்லது சமன். அகசி சொல்லுங்க. 1 சார். 1. சரி. அடுத்தால் நிஷாந்தினி 0. 0. திருப்ப ரிப்பீட். நிஷாந்தினி 0. 0. திருப்ப ஃபயாஸ் 1. 1. ரைட். சரி. 0 பாப்போம், ரன் பண்ணி பாப்போம். சோ 1 0 1 0 0 1. அதாவது முதலாவதுக்கு j வந்து k விட சின்னன். சரி, அப்ப ட்ரூ. அப்ப 1 வரும். j என்றது k விட பெரிது இல்ல. அப்ப 0. ஓகே, ஃபால்ஸ். அடுத்து j வந்து சிறிது அல்லது சமன். சமன் இல்ல, ஆனா சிறிதா இருக்குது, அதனால 1 ட்ரூ. அதே மாதிரி j பெரிது சமன். சமனும் இல்ல பெரிதும் இல்ல, அதனால 0. அடுத்த விஷயம் j ஈக்குவல் டு k 0. காரணம் j இங்க ஈக்குவல் இல்ல. அண்ட் j not equal to k, அதாவது சமன் இல்ல. எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்ப ட்ரூ. சரி, இப்ப இதுல வந்து சமன் என்றது 2 வகையில பிரிப்படுது. ஒன்று ஒரு சமன், அதாவது ஒரே ஒரு குறியீடு போட்டா அது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஒரே ஒரு குறியீடு போட்டா என்ன? அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அதாவது இந்த வேல்யூவை, அதாவது வலது பக்கம் இருக்கிற வேல்யூ இடது பக்கம் இருக்கிற டேட்டாக்குள்ள போடுறதுதான் சமன். ஆனா 2 சமன் போட்டா அந்த அர்த்தம் வந்து ரெண்டும் சமனாய், ஜேக்குள்ள இருக்கிற வேல்யூவும் கேக்குள்ள இருக்கிற வேல்யூவும் சமனா என்று கேள்வியா கேட்கறது தான் இந்த 2 சமன். ஒரு சமன் போட்டா இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ இதுக்குள்ள போடுங்கன்னு அர்த்தம். ரைட். அப்ப ரெண்டுக்குரிய விஷயமும் கிளியரா இருக்கணும். சரிதானே? அப்ப ரிலேஷன் ஆபரேட்டர்ல என்ன டவுட் இருக்கா? இப்ப கிளியரா? திருப்பி சொல்லணுமா?
இல்ல. ரைட், ஓகே. ஸோ அடுத்த விஷயம் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர். இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். இவர் கொஞ்சம் ஈஸி கணக்கு விஷயங்களை அல்கோரிதங்களை டிசைன் பண்ணும்போது தேவைப்படுறவரும் கூட. சரிண்ணே? ரைட், இப்போ அவரை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல மெயினா 3 விஷயம் இருக்கு. ஒன்று அண்ட், அதாவது இப்படி மார்க் இருப்பார். அடுத்தது ஓர், ஸோ இப்படி மார்க் இருப்பார் ரெண்டுக்கு மேல. அண்ட் நாட், ஸோ எக்ஸ்கிளமேஷன் மார்க் கூட இருப்பார். ஸோ அண்ட்ன்றவரை பார்ப்போம். சரி, அண்டா என்ன என்றதை சொல்லிட்டு முதல். இப்ப இந்த வகையான ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் என்ன வகையான இன்புட் எடுக்குது? அரித்மெட்டிக் எடுக்கும், ஸ்ட்ரிங் எடுக்கும், எதுவா எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை. அவுட்புட் எதை தருது? என்ன வகையான வேல்யூஸ் அவுட்புட்டா தருது ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்? பூலியன் வேல்யூ. வெரி குட், பூலியன் வேல்யூஸை தருது. அப்ப இந்த பூலியன் வேல்யூஸை தர இந்த ஆப்பரேட்டர்ஸ், ஓகே, அப்ப இந்த பூலியன் வேல்யூவே நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா, பூலியன் வேல்யூவே நான் கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அதுக்குரிய கால்குலேஷன் ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னா அதுக்கு பயன்படுறவர் தான் இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர். உதாரணத்துக்கு ஒரு வேலை நடக்கணும்னு சொல்லித்தான் ஒரு நிபந்தனையை கொடுக்கிறது. இந்த வேலை நடக்கணும் இப்படி இருந்தால் மட்டும் அப்படின்ற போது ஒரு கண்டிஷன் வருது. அந்த கண்டிஷனை உருவாக்குறதுக்கு தான் ரிலேஷனல் ஆப்பரேட்டரை பயன்படுத்துறேன். ஒரு நிபந்தனையை, ஒரு கண்டிஷனை உருவாக்குறதுக்கு நான் இந்த ரிலேஷனல் ஆப்பரேட்டரை பயன்படுத்துறேன். இப்படி இருந்தால், இதோட சின்னனா இருந்தால், பெரிதா இருந்தால், சமனா இருந்தால், சமன் இல்லாமல் இருந்தால், சிறிது அல்லது சமனாக இருந்தால், பெரிது அல்லது சமனாக இருந்தால் சொல்லி ஒரு கண்டிஷனை மேக் பண்றதுக்கு நான் ரிலேஷனல் ஆப்பரேட்டரை பயன்படுத்துறேன். ஆனா அந்த கண்டிஷனை உருவாக்குறதுக்கு ஒரு கண்டிஷன் தான் உருவாக்கணுமா? ஒரு வேலையில செய்யும்போது சில டைம் 2-3 கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும் மட்டும் விரும்புவது. அப்படி இருக்கும்போது அங்க என்ன நடக்கணும்? லாஜிக்கல் ஆப்பரேட்டரும் சம்பந்தப்படுறாரு. ஏன் அங்க அந்த அதுக்குரிய பூலியன் வேல்யூஸ் உருவாக்குறதுக்குரிய கண்டிஷன்ஸ் 2-3 கொடுக்கப்படும். அப்ப அந்த டைம்ல பூலியன் வேல்யூஸை கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு தான் இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர். அப்படின்னு சொன்னா இந்த அண்டன்றவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, தனக்கு தரப்படுற எல்லா இன்புட், அதாவது எல்லா வகையான பூலியன் வேல்யூஸும் என்னவா இருக்கணும் என்று விரும்புவார்? ட்ரூவா இருக்கணும் என்று விரும்புவார். அவர் ட்ரூவா தரணும்னு சொன்னார். அப்ப இந்த அண்டன்ற ஆப்பரேட்டர் உங்களுக்கு ட்ரூவா தரணும், எஸ் தரணும், 1 தரணும் என்று நினைச்சீங்கன்னு சொன்னா அங்க கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாம் என்னவா இருக்கணும்? 2ம் ட்ரூவா இருக்கும். ஓ எஸ், 2ம் ட்ரூவா இருக்கணும். 3 கொடுத்தா 3ம் ட்ரூவா இருக்கணும். எத்தனை கொடுக்குறோமோ அத்தனையும் ட்ரூவா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் என்ன தருவார்? ஃபால்ஸ் வந்துருவார். ஃபால்ஸ் தருவார். இப்ப 5 இன்புட் கொடுக்குறோம். 5 இன்புட்ல 4 இன்புட் வந்து ட்ரூ, பட் 1 இன்புட் இஸ் false, then it will print the false. ஆனா ஓர் அப்படி இல்ல. ஓர் என்ன செய்வார்? ஏதாவது ஒன்று. வெரி குட். அல்லது என்ன இது அல்லது அது. அப்ப எல்லாமே இங்க ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் அவர் என்னத்தை தருவார்? ஃபால்ஸ் தருவார். மற்றபடி ஏதாவது ஒன்று வந்துட்டாலே அவருக்கு போதுமானது. எல்லாம் வந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒன்று வந்தாலும் சரி, அவர் ட்ரூவா தருவார். ரைட். அடுத்தது வந்து நொட்டன்றவர் அப்படி இல்லை. நொட்டன்றவர்கிட்ட ஒன்றை தான் கொடுப்போம். எதை கொடுக்குறோமோ அதை இன்வெஸ்ட் பண்ணி விடுவார், தலைகளாக்கி விடுவார். என்ன செய்யறா? எதை கொடுக்குறோமோ அதை இன்வெஸ்ட் பண்ணி விடுவார், தலைகளாக்கி விடுவார். எப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட நொட்டை கொடுத்து ஃபால்ஸா கொடுத்தா அவர் என்னத்தை தருவார்? ட்ரூவா தருவார். ட்ரூவா கொடுத்தா ஃபால்ஸ் தருவார். ரைட். அப்ப பேசிக்கா நான் இப்ப இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு இதுல தொடராவே செய்யறேன், சி அவுட் பண்றேன். So x something j equal to 4 and k greater than or equal to j, semicolon, enter. Right. அதே மாதிரி c out k not equal to 4 or j not equal to 4. Enter. Right. See out. Just yeah, not j equal to 4. Enter. 700. Right. So முதலாவதுக்கு என்ன விட வரும்? அகேசி சொல்லுங்க.
இப்ப விளங்கிக் கொள்ளுங்க, என்ன இதுல ட்ரூ ஃபால்ஸே கொடுக்க இல்லையே, வேற கண்டிஷன்ல கொடுத்துருக்குன்னு சொன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ் தானே தரும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ் தானே தரும். ரைட், அப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றதான் விஷயம். ரைட், கிஷான் கையை வச்சிருக்க. சரி, அப்ப கிஷான் கேட்டுட்டு வரோம். கிஷான் சொல்லுங்க பாபா, என்ன ட்ரூ வரும். ட்ரூ வரும். அப்ப என்னது 1 வரும், என்ன 1 வரும். சரி, அடுத்தது அப்ப ஃபயாஸ் அப்ப ஃபயாஸ் 0 வரும். கிஷான் நிஷாந்தினி 0 சார். 0. சரி பாப்போம். முதலாவதுக்கு ஜே என்றது 4க்கு சமன் என்று சொல்லி இருக்குது. சமனா ஓம் எஸ் சமன் அப்படின்னு சொன்னா இது 1 தந்திருக்கு வேணும், இது 1. பிறகு இது கே என்றது ஜே விட பெரிது அல்லது சமன் சொல்லியிருக்காங்க. அப்ப கே என்றது ஜே விட பெரிது அல்ல சமன். யா அப்கோர்ஸ் என்னது 1. அப்ப இதுக்கும் 1 இதுவும் 1 கொடுக்கப்பட்டிருக்கும் போது கட்டாயம் இதுக்கும் என்ன தரும் 1 தான். ஏன் எல்லாமே உண்டா கொடுக்கும் போது ஒன்றை தான் தருவேன். ரைட், சரிதானே. ரைட், அகாசி சொல்லுங்க இப்ப என்ன வரும்? திரும்ப சொல்லுங்க சார். இப்ப அண்டண்டால் என்ன அர்த்தம்? கொடுக்குற எல்லா இன்புட்டும் ட்ரூவா இருக்கும் போது மட்டும் ட்ரூவை தருவார் அவுட்புட்டாக, மற்ற எல்லா சமயத்திலையும் ஃபால்ஸை தருவார். அதாவது அவருக்கு தேவை இன்புட் எல்லாமே ட்ரூவா இருக்கும், 1 இருக்கும், மற்றபடி அவர் ட்ரூவா தர மாட்டார், ஃபால்ஸை தான் தருவார். அந்த வகையில அண்ட் ஆபரேட்டர்ல 2 விஷயம் கொடுத்திருக்காரு, இவரையும் வண்டா கொடுத்திருக்காரு. இப்ப ஜே என்றவர் 4க்கு சமனா ஆகசி, அப்ப என்னத்தை தருவார்? ட்ரூவா தருவார். ட்ரூவா தருவார். அப்ப 1. கே என்றது சிறிது அல்லது சமனா ஜேக்கு? ஓம் சார். வடிவா ஜோசிங்க, கே என்றவர் சிறிது அல்லது சமன், ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும். சமம் அப்படியா? இல்ல அது ஃபால்ஸ். அப்ப இங்க ட்ரூவையும் இங்க ஃபால்ஸையும், அதாவது 1ஐயும் 0ஐயும் கொடுக்கும்போது அண்ட் என்றவர் அப்ப என்னத்தை தருவார்? ஃபால்ஸ். ஃபால்ஸ் தருவார். ஏன் அண்ட் என்றவர் எப்படிப்பட்டவர்? ட்ரூவா கொடுத்தா ட்ரூவா தான் தரப்பாரு. எல்லாமே ட்ரூவா கொடுத்தா மட்டும்தான் ட்ரூவா தருவார். என்ன மற்றபடி எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் தான். ரைட், இப்ப இதுக்கு சொல்லுங்க ஐஎஸ்சி, இதுக்கு ஆன்சர் சரியா? இவங்க சொன்ன ஆன்சர் சரியா? கே என்றது not equal to 4 ஆம். ட்ரூவா ஃபால்ஸா இது வரும்? கே என்றது 4க்கு சமன் இல்லையா? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. இது என்னத்தை தரும்? ஜே என்றது 4க்கு சமன் இல்லையா? சமன் சார். இது ட்ரூ தான். இது ட்ரூவா? இது ஃபால்ஸ். ஓமா இல்லையா? ஆமா, இது ஃபால்ஸ். ஏன் ஜே என்றது 4க்கு சமனா? சரி, சமன் தானே, ஆனா இங்க சமன் இல்லைன்றல சொல்லிருக்கு. not true. ரைட், அப்ப இது not true, இது ட்ரூ. இப்ப நாங்க கேக்குறோம் இது என்ன ஆபரேட்டர்? ஓர் குறி ஆபரேட்டர். ஓரண்டா என்ன? ரைட், ஏதாவது ஒன்று வந்து தரக்கூடிய. இப்ப 5 இன்புட் கொடுத்தா அந்த 5 இன்புட்ல ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவா இருந்தாலே அவுட்புட்ல என்ன வரும்? ட்ரூ ஒன்று வரும். அப்ப இவர் ஃபால்ஸ், ஆனா இவர் ட்ரூ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் என்னத்தை தருவார்? ட்ரூ ஒன்று தருவார். ரைட், சரிதானே. அப்ப அடுத்த விஷயம், ஜே என்றது 4க்கு சமனா இல்லையா? ஆமாம் சமன். அப்ப இவர் 1 தானே தந்திருப்பார். ஆம், ஆனா நான் அதை என்ன செஞ்சிருக்கேன்? நோட் பண்ணிருக்கேன். இங்க என்ன வரும்? அப்ப 0. ரைட், ரன் பண்ணி பார்ப்போம். 0 1 0, சரிதானே. இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் ஹேண்ட்லிங் வந்து யாருக்காவது குழப்பமா இருந்தா ஒரு கேட்டுங்க ப்ளீஸ். கேளுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, கேளுங்க. ஃபயர்ஸ் எனக்கு இருக்கா? இல்ல. அகசி ஓகே ஆப. இப்போ ஓகே சார். ரைட், கிஷான் ஓகே சார். ரைட், நிஷாந்தினி ஓகே சார். ரைட், ஓகே ஃபைன். சரி, அப்ப நாம வந்து ஒரு மாதிரி லாஜிக்கல் ஆபரேட்டர் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்த விஷயம் வந்து அப்ப கடைசி ஆபரேட்டர் இல்லையா? இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர். இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர். சரி, இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட்
ஆபரேட்டர். சரியான? அப்ப இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர்னு சொன்னா என்னன்னு சொன்னா பேசிக்கா ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு நான் உதாரணத்துக்கு இன்டெஜர் i ன்னு வைக்கிறேன். இன்டெஜர் i ஈக்குவல் நான் ஆரம்பத்துல 7 வைக்கிறேன். அப்ப இன்டெஜர் iக்குள்ள எத்தனை இருக்கார் வேல்யூ? 7. இப்ப நான் இந்த 7 என்ற வேல்யூ வச்சுக்கொண்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் செய்ய போறேன். யா ஓகே गाइस ஒரு 1 மினிட் தாங்க, நான் சின்ன போனோட வந்துட்டேன். Alright guys. சரி. சோ இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர் என்ற விஷயம். இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர்னு சொன்னா இப்ப என்னட்ட ஒரு வேரியபிள் இருக்கு. எனக்கு ஒவ்வொரு டைமுக்கு ஒருக்கா இந்த வேரியபிளோட வேல்யூ நான் கூட்ட விரும்புறேன் சில சமயங்கள்ல. உதாரணத்துக்கு உங்கள்ட்ட ஒரு வேலை தரப்படுது. யா ஓகே ஸ்கூல் டைம்ஸ்ல டீச்சர் எல்லா கொப்பியும் திருத்திட்டு உங்கள்ட்ட கொப்பியில தந்தா நீங்க ஒரு மானிட்டர் அல்லது மானிட்டரா இருக்கிற ஆள்கிட்ட அந்த 10 கொப்பியா 10 கொப்பியும் கொடுப்பாங்க. அப்ப அந்த 10 கொப்பியை மானிட்டர் என்ன செய்வாங்க? ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்தாங்கன்னு சொல்லி அவங்க அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. சோ அப்ப அவர் ஒரே வேலையை தான் செய்யறாரு, கொப்பியை வாங்கி கொடுக்கறது. ஆனா எத்தனை தடவை செய்யறாரு? எத்தனை கொப்பிகள் இருக்கோ அத்தனை தடவை செய்யறாரு. அப்ப அதை கவுண்ட் பண்ணி கொள்றாரு. அத மாதிரி இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட வேலைகளை திருப்பி செய்ய வழிகிடும் போது அதை கவுண்ட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. அடுத்தாள்னு சொல்லி இப்படி அடுத்தாள்னு சொல்லி 1 by 1 போறதுக்காக ஒரு கான்செப்ட் வச்சிருந்தோம். அதான் இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ். இவை என்ன செய்யணும்னு சொன்னா சில மாற்றங்கள் ஏற்படும் போது அடுத்தது என்ற விஷயத்தை ஆக்குறதுக்காக ஒரு கவுண்டிங் பர்பஸுக்காக வச்சிருக்கோம். இப்போ ஒரு அதுக்காக இப்ப நம்பரை தான் யூஸ் பண்ணலாம். இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்பர்ஸ்ல தான் யூஸ் பண்ணலாம். அதுவும் ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ்ல. சோ ஒரு நம்பர்ஸ்ல வந்து இப்ப நான் வந்து i and a ல கொடுத்துட்டேன்னு சொன்னா இப்ப இன்கிரிமெண்ட் பண்ணினா என்ன அர்த்தம்? 1 கூடும் 8, திருப்ப இன்கிரிமெண்ட் பண்ணினா 9, திருப்ப இன்கிரிமெண்ட் பண்ணா 10. டிகிரிமெண்ட் குறைக்கிறது 7ல இருந்து 6 பிறகு 5. இதுதான் இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் மெயின் விஷயம். ஆனா இந்த இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட்ல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று போஸ்ட்ஃபிக்ஸ், இன்னொன்று ப்ரீஃபிக்ஸ். ஒன்று போஸ்ட்ஃபிக்ஸ், இன்னொன்று ப்ரீஃபிக்ஸ் ன்னு சொல்லுவோம், ரைட்? சோ போஸ்ட்ஃபிக்ஸ் இன்னொன்று ப்ரீஃபிக்ஸ் என்று சொல்லுவோம். போஸ்ட்ஃபிக்ஸ் இன்னொன்று ப்ரீஃபிக்ஸ் ன்னு சொல்லுவோம். சோ இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தேவையான விஷயம். போஸ்ட்ஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு கதை வரும்போது சொல்லுங்க பாப்போம். போஸ்ட் பெய்ட் என்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரீபெய்ட் என்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்கோர்ஸ் நீங்க போன்கள் யூஸ் பண்றதாலையும் டேட்டா கார்டுகள் போடுறதாலையும் லைன் கனெக்ஷன் யூஸ் பண்ணும்போது பில்லு கட்டுறதாலையும் இந்த 2 விஷயத்தை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு கூடுதல் தடவை. போஸ்ட் பெய்ட் என்ன, ப்ரீபெய்ட் என்ன, யாரா சொல்லுங்க. காசு கட்டுறது போஸ்ட் பெய்ட், காசு கட்டுறது ப்ரீபெய்ட்.
ரைட். அப்ப நாம ஒரு விஷயத்த செய்ய வலிக்கிறோம்னு சொன்னா, இப்ப யூஸ் பண்றோம்னு சொன்னா, கன்சியூம் பண்றதுக்கு முதலே காசை கட்டிட்டு கன்சியூம் பண்ணினால், அதாவது எடுத்தா வாங்கினா அது ப்ரீபெய்ட், கார்டை போட்டுட்டு காசை கைகிறது, சாரி போனை கைகிறது. இதுவே போஸ்ட் ஃபிக்ஸ்னு சொன்னா, போஸ்ட் பெய்டுன்னு சொன்னா என்ன, நாங்க பாவிக்கிறோம், பாவிச்ச பிறகு பில் வரும், பில்லுக்கு காசு கட்டும். அப்ப அத மாதிரிதான் இங்கேயும் இந்த இன்கிரிமெண்டோ டிகிரிமெண்டோ கூட்டுறதோ கழிக்கிறதோ எப்ப செய்யணும் என்றதை வச்சு ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்று போஸ்ட் ஃபிக்ஸ், இன்னொன்று ப்ரீஃபிக்ஸ். சோ போஸ்ட் ஃபிக்ஸ்ன்றது எப்ப செய்வோம்னு சொன்னால், ஒரு விஷயத்துக்கு பிறகு ஏதோ ஒரு விஷயம் இருந்தா அந்த விஷயத்துக்கு பிறகு கடைசியா செஞ்சால் போஸ்ட் ஃபிக்ஸ். அப்ப கடைசியா கூட்டுறது அல்லது கடைசியா கழிச்சா அது போஸ்ட் ஃபிக்ஸ். இல்ல முன்னுக்கு ஃபர்ஸ்டா கூட்டுங்க அல்லது ஃபர்ஸ்டாவே கழியுங்கன்னு சொன்னா ப்ரீஃபிக்ஸ். எப்படின்னு பாத்துருவோம். அது எப்படி சொல்லணும்னு சொன்னா, இப்ப ஒன்றை கூட்டுங்கன்னு சொன்னா இப்படி எழுதலாம், i பிளஸ் பிளஸ் i பிளஸ் பிளஸ், அல்லது ஒன்றை கூட்டுங்கன்னு சொன்னா பிளஸ் பிளஸ் i. இப்ப i பிளஸ் பிளஸ்க்கு பிறகு நான் சிஓட் பண்றேன் ஐய என்டர் செமிகோலன், திரும்ப சிஓட் பண்றேன் ஐய என்டர். சரி, இந்த இடத்துல அவுட்புட் என்ன சொல்லுங்க ஃபயாஸ்? இந்த இடத்துல அவுட்புட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 8. இதுல என்ன வேல்யூ வரும் மெகாசி? 15 வரும் சார். என்ன வேல்யூ வரும்? 15 சார். ஏன் 15? திரும்ப கூடு. அது வேற அது அசைன்மெண்ட். இங்க அசைன்மெண்ட் நடந்திருக்கா? ஜஸ்ட் கூட்டி மட்டும் தான் விட்டுருக்கோம். கூட்டி அதுக்குள்ளே போடுறோம். நான் சொல்லிட்டேன் பிளஸ் பிளஸ் அர்த்தம் வந்து 1 தான் கூடுது. இங்க 8ஓட 7 கூடாது. 7ல இருந்து 1 கூடி இவர் 8 ஆயிட்டார். இப்ப 8ல இருந்து இவர் என்ன செய்யறாரு? திருப்ப 1 கூடுதாரு. அப்ப இவர் என்ன? 9. அது நீங்க சொன்ன எதை வச்சுக்கொண்டு சொல்றீங்க? இதை வச்சுக்கொண்டு அரித்மெட்டிக் அசைன்மெண்ட், அதாவது கடைசியா வந்த வேல்யூ. ரைட், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனா பட் இங்க கடைசியா வந்த வேல்யூ என்ன? 8 தான். 8ஓட எத்தனை கூட்ட சொல்லிக்கிறேன்? நீங்க எத்தனை கூட்ட சொல்லிக்கிறேன்? இப்படி பிளஸ் பிளஸ் அல்லது போட்டா என்ன அர்த்தம் சொன்னான்? 1 கூடுது. இங்க பாத்தீங்கன்னா இங்க அது இன்னொரு வேல்யூ போட்டிருக்கேன் நான். இங்க மாறுபடுது, 2 கூடுது, 3 கூடுது. அப்ப அது வேற, இது வேற. கிளியரா? ஓகே சார். ரைட், சரி. இப்ப இது ஓகே. அப்ப பாருங்க, 7ல இருந்து 1 கூட்டினா 8, திருப்ப 8ஓட 1 கூட்டினா 9. அப்ப i பிளஸ் பிளஸ்ன்றதுக்கும் பிளஸ் பிளஸ் ஐக்கும் வித்தியாசம் இருக்கா இந்த டைம்ல? இல்ல, எல்லாம் ஒன்றுதான். ஏன்னா எல்லாம் ஒன்றுதான். ஆனா இந்த i பிளஸ் பிளஸ்ன்றத போஸ்ட் ஃபிக்ஸ் சொல்றோம். போஸ்ட் ஃபிக்ஸ் அல்லது i மைனஸ் மைனஸ் சொல்லலாம், கழிக்கிறதா இருந்தா. இது ப்ரீஃபிக்ஸ். சரியான பின் முன்னுக்கு வருது. ஆனா இது எப்ப அப்ப பிரச்சனை வருது? இன்னொரு வேலையோட சேர்ந்து வரும்போதுதான் இவர் பிரச்சனை காட்டுறார். காரணம், போஸ்ட் ஃபிக்ஸா இருந்தா இன்னொரு வேலையோட சேர்ந்து வரும்போது கடைசியா செய்யப்படுவார். ப்ரீஃபிக்ஸா இருந்தா முன்னுக்கே செய்யப்படுவார். நான் உதாரணத்துக்கு காட்டுறேன். சி அவுட்லயே i பிளஸ் பிளஸ் கொடுக்குறோம். சி அவுட்லயே i பிளஸ் பிளஸ் கொடுக்குறோம். என்டர். சரியான சி அவுட்லயே i பிளஸ் பிளஸ் கொடுக்குறோம். அப்ப இங்க 2 வேலை நடக்குது, ஓமா இல்லையா? ஒன்று பிரிண்ட் பண்றது, இன்னொன்று கூட்டுறது. ஒன்று பிரிண்ட் பண்றது, இன்னொன்று கூட்டுறது. அப்ப i பிளஸ் பிளஸ் போஸ்ட் ஃபிக்ஸா ப்ரீஃபிக்ஸா ஃபயாஸ்? போஸ்ட் ஃபிக்ஸ். போஸ்ட் ஃபிக்ஸ் என்ன? கடைசியா தான் கூட்டல் வேலையை செய்யணும், அப்படித்தானே? அப்ப முதல் என்ன செய்யப்படும்? முதல்ல ஐடி வேல்யூ எடுத்து அதை காட்டிடுவோம், வெளியால காட்டுவோம், அப்படித்தானே? அப்ப வெளியால காட்டுறதா இருந்தா அப்ப அவுட்புட் என்ன அவுட்புட் வரும்? ஃபயாஸ், இப்பதான் நீங்க தானே சொன்னீங்க இப்ப ஐட வேல்யூ வந்து அப்ப எத்தனை இருக்குது கடைசி டைம்ல? 9 ஆகுது. அப்ப அதைத்தானே அவுட்புட் பண்ணுவோம். ஆனா ப்ரோசஸ்ல என்னவா மாறும்? காட்டின பிறகு ஐ அவுட்புட் பண்ண பிறகு ஐ என்னவா? ஐ என்ன செய்யப்படுது? இங்க கூட்டப்படுது. அப்ப ப்ரோசஸ்ல என்ன ஐ எத்தனை? 10. சரிதானே? ரைட். இப்ப அதுலயே இருங்க, நான் அடுத்த கேள்விக்கு வரேன். இப்ப பிளஸ் பிளஸ் ஐ எண்டல் ஃபயாஸ் தான் சொல்லணும். ஃபயாஸ், இப்ப அவுட்புட் என்ன? 9. ஏன்? ஃபயாஸ், பிளஸ் பிளஸ் ஐ என்ன? ப்ரீஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் என்ன?
ப்ரீவியஸ்னா முன்னாடியே கடைசியா கூட்டுறதா இல்லாட்டி முதலே கூட்டுறதா? முதல்ல கூட்டு. முதலே கூட்டுறது. அப்ப ஐயோட வேல்யூ கடைசி இதுக்கு முதல்ல எத்தனை வேல்யூ இருந்தது? முதல் 10. 10. ஏன் மாறுபட்டதானே? அப்ப இங்க மத்தோட என்ன செய்யும்? கொண்டு கூட்டு. எத்தனை அப்ப? 11. 11. 11க்கு பிறகு என்ன நடக்கும்? அப்ப முதல் ப்ரோசஸ் நடந்துரும். ப்ரோசஸ் நடந்துருமா இல்லையா? 11 பிறகுதானே அவுட்புட் நடக்கும். அப்ப அவுட்புட் எத்தனை? 11. ரைட். சரிதானே? இப்போ ஒரு கேள்வி காட்டுறேன், நான் கேட்கிற ஆன்சர் சொல்லணும். ரைட், சரி. ஸோ Cout plus plus I endel இதுல செய்யும். இதுல இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணேன். integer set equal to என்று போடுறேன். இப்ப நான் செட் முதல்ல நீங்க கதைச்ச இதுவரைக்கும் கதைச்ச விஷயங்கள் சரியான பார்த்தோமே, சொன்ன விஷயங்கள். சரி, ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு பிளஸ் பிளஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. இது ஒன்றும் இல்லை. ஐ பிளஸ் பிளஸுக்கும் பிளஸ் பிளஸ் ஐக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது நாம் ஒரு விஷயம் செய்யணும். ஸோ இதை வந்து பிரேக்கெட் பண்ணணும், அவ்வளோதான். சரி, இல்லாட்டி நோ மச் போயிடுன்ற ஒரு விஷயம் வரும். சரி பார்ப்போம், இதில் நான் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு யாராவது சொல்லக்கூடிய ஆக்கள்? கடைசியா எல்லாத்துக்கும் செஞ்சோம் நாங்க, இதுதான் பிரேக்கெட் செஞ்சோம். ரைட், சேவ் பண்றேன், ரன் பண்றேன். சார் அந்த அம்புக்குறி 2 போடல. எண்டலுக்கு முன்னுக்கு. எங்க போடல? எந்த கண்ணுக்கு தான் தெரியலையா? ரைட் ரைட் ரைட். ஓகே, thank you so much. ஸோ பாப்பம் 8 9 10 11. சாரி, 8 9 9 11. சரிதானே? இங்க 8 அவுட்புட் ஆகும், இங்க 9 அவுட்புட் ஆகும், இங்க அவுட்புட் 9, இங்க அவுட்புட் 11. அப்ப சரிதானே இந்த கணக்கு? கிளியரா இல்லையா? இப்ப நாம கேள்விக்கு போலாமா? இப்ப கேள்விக்கு தந்தா எனக்கு ஆன்சர் சொல்லுவீங்களான்னு கேது. என்னடா? ஓகே சார், ட்ரை பண்ணி பாப்போம். ரைட்டா, சரி. சார் இந்த மூன்றாவது சொல்லுங்க. இந்த மூன்றாவது சொல்லவா? சரி, அப்ப நான் இதை ஒரு திருப்பி சொல்லிடுறேன். சரியே, ரைட். இந்த பிரேக்கெட் தேவையில்லை, அது வந்து ஆங்கிளுக்காக தான் அப்படி காட்டியிருக்கு. ஆங்கிள் நான் ஒன்றுதான் அடிச்சிருக்கேன். ரைட், சரி. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன், அப்படி வடிவாக. ஐ என்றவர் 7 ஆரம்பிக்கிறார், ஐ பிளஸ் பிளஸ் ஆகுது, அதாவது ஐயோட ஒன்று கூட்டுப்படுது, அப்ப 8 ஆகுறார். அப்ப நான் வெறுமனே ஐய பிரிண்ட் பண்ணும் போது 8 பிரிண்ட் பண்ண ஆகுது. அண்ட் திரும்ப பிளஸ் பிளஸ் ஐன்னு போடுறேன். ஸோ முன்னுக்கு போட்டாலும் பின்னுக்கு போட்டாலும் ஜஸ்ட் தனியா போடும்போது 1 கூட்டுப்படுது, அவ்வளவுதான். அப்ப 8ல இருந்து 9 ஆகுறார். அப்ப நான் ஐய பிரிண்ட் சொல்லும் போது 9 பிரிண்ட் ஆகுது. அதுக்கு பிறகு பிளஸ் பிளஸ் ஐ என்றது போடுறேன், சாரி ஐ பிளஸ் பிளஸ் போடுறேன். அப்ப நான் சொன்னேன் ஐக்கு பிறகு பின்னாடி வந்தா பிளஸ் பிளஸ் அல்லது மைனஸ் மைனஸ், அது போஸ்ட் பிக்ஸ். முன்னாடி வந்தா ப்ரீபிக்ஸ், இது போஸ்ட் பிக்ஸ். போஸ்ட் பிக்ஸ் சொன்னா கடைசியா தான் கூட்டலோ கழித்தலோ வேலை செய்யணும். ஸோ இங்க 2 வேலை இருக்கு, ஒன்று சி அவுட் பண்றது, இன்னொன்று தான் கூட்டுறது. ஸோ இந்த வகையில வந்து சி அவுட் பண்றேன் நான் வந்து ஐய, அதுக்கு பிறகுதான் கூட்டணும். காரணம் போஸ்ட் பிக்ஸ்னாலே கடைசியா தான். அப்ப நான் ஐய அவுட்புட்டா காட்டும் போது ஐயன்றவர் கடைசியா எத்தனை இருந்தவர்? 9. அப்ப 9 அவுட்புட் பண்றாரு. நான் அவுட்புட் ப்ரோசஸ்ல வந்து 10 மாறிடுவார், காரணம் கூட்டுப்பட்டுருவார். இப்ப ப்ரோசஸா மாறின இந்த 10 தான் இங்க கீழ் வரைக்கும் வரும். அப்ப இங்க இவரை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டல் பிறகுதான் பிரிண்ட் பண்றது. காரணம் ஒரு ப்ரீஃபிக்ஸ்னா முன்னுக்கே கூட்டணும். அப்ப 10 வந்தவரை 11 ஆக்கி போட்டு அதைத்தான் நான் அவுட்புட்ல காட்டுவேன். அப்ப ப்ரோசஸ் 11 ஆகி பிறகுதான் அவுட்புட் 11 வரும். அப்ப அவுட்புட்ல 11. சரியா கிஷான்? கிஷான், எனி டவுட்? ஓகே சார். ஓகே, ரைட். சரி, இப்ப நாம கேள்விக்கு போவோம். ஸோ இப்போ இது ஒரு கேள்வி தான், சிம்பிள் கேள்வி. ஸோ இன்டஜர் செட் ஈக்குவல் டு 2, சி அவுட் பண்றேன். செட் பிளஸ் பிளஸ் என்டல்.
சி அவுட் பண்றேன் பிளஸ் பிளஸ் செட் இந்த அப்புறம் சி அவுட் செட் அப்புறம் சி அவுட் செட் மைனஸ் மைனஸ் என்டர் அப்புறம் சி அவுட் பண்ணும் செட் மைனஸ் மைனஸ் அப்புறம் சி அவுட் மைனஸ் மைனஸ் செட் அப்புறம் எண்டல் அப்புறம் மைனஸ் மைனஸ் செட் then சி அவுட் செட் பிளஸ் பிளஸ் எண்டல் அப்புறம் சி அவுட் plus plus set handle see out set right சரி ஆன்சரை சொல்லுங்க எனக்கு 1 by 1 சொல்லுங்க சரி முதலாவது தொடங்குவோம் இந்த இடத்துல ப்ரோசஸ் மட்டும் தான் நடந்திருக்கும் சோ அது என்ன அப்ப செட் ஈக்குவல் ஒரு 2 minutes டைம் தாங்க நாங்க விடைய நோட் பண்ணிட்டு பிறகு ஸ்பீடா சொல்லுவோம்ல ரைட்டா சரியா குட் சரி உங்களுக்கு சரியா 4 minutes டைம்
8:46 தான் 8:50. 4 minutes is over. எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ரைட்? சரி சரி, ஆன்சர் அப்ப டக்குன்னு சொல்லுவாங்க பாபா. முதலாவதுல ப்ராசஸ் மட்டும் தான் நடந்திருக்கும், அவுட்புட் காட்டப்படாது. ஓமா இல்லையா ஃபயாஸ்? என்னடா ரெண்டு ரைட். இந்த இடத்துல சொல்லுங்க எனக்கு என்ன நடக்கும். இந்த இடத்துல இது ப்ராசஸ் வந்து இதை பார்த்து குழம்பிட கூடாது. நான் இது ப்ராசஸ் காலி இருக்கேன் சரியா? இதுல தானே அவுட்புட் வரும். ரைட், அவுட்புட் என்ன? 2. ப்ராசஸ் 3. ரைட். கிஷான், ப்ராசஸ் அவுட்புட்டா ஃபர்ஸ்ட்? என்ன சார்? ப்ராசஸா அவுட்புட்டா ஃபர்ஸ்ட் நடக்கும் இங்க? ப்ராசஸ் என்ன ஆன்சர்? ப்ராசஸ் என்ன? 3. மூண்டா? என்னடா இங்க 3 நடந்து இங்கதானே 3 வருவார். 3 வந்தா பிறகு ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆயிடுவார்? இங்க 4 ஆயிடுவார். 4 ஆயிடுவார். பிறகு அவுட்புட் அவரும் என்ன? அதேதான், 4 தான். ரைட். அடுத்தது அகேசி, இங்க ப்ராசஸ் அவுட்புட்டா ஃபர்ஸ்ட்? ப்ராசஸ் இல்ல இங்க, அப்படித்தானே? அவுட்புட் சார். அவுட்புட் மட்டும் தான் இங்க இருக்கு. ரைட். எத்தனை? இது 6. ஏன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு அவுட்புட் ஆகி 4, இந்த 4 தான் இவர் ஆளே. இங்க ஜஸ்ட் செட்டா தான் நான் அவுட்புட் சொன்னேன். இங்க ப்ராசஸே இல்ல, 4 தான். ஏன் குழப்பம்? ரைட். அடுத்த கேள்வி அகேசி சொல்லு பாப்போம். அவுட்புட் வரும். அவுட்புட் ஃபர்ஸ்ட். சரி, என்னது ஆன்சர்? அவுட்புட் வந்து 2 வரும். ஏண்டா? ஏன் புள்ள? சாரி அவுட்புட் வந்து 4 வரும். ப்ராசஸ் தான் வந்து 2 வரும். ஏன் 2 வருது? சரி, ப்ராசஸ் ஏன் 2 வருது? மைனஸ் பண்ணி தானே இருக்கு. ஆமா, மைனஸ் பண்ணா எத்தனை மைனஸ் பண்ணணும்? 1. அப்ப எத்தனை 4ல இருந்து 2 போனா? 3. ரைட். சரி, இப்ப இந்த இடத்துல அகேசி இதுலயே ஆன்சர் சொல்லணும். எனக்கு திருப்தியா மாதிரி. ரைட். இதுல ப்ராசஸா அவுட்புட் ஆயிருக்கு? ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கு நினைக்கிறேன். இதுல ப்ராசஸ் தான் ஓடிக்கொண்டிருக்கோம். ரைட். ஓகே, என்னது ப்ராசஸ்? என்ன ஆன்சர்? 3. நோ, இங்க கடைசியா செட் என்ன வேல்யூல வருது? இங்க 3 வருது. 3ல இருந்து என்ன கழிவிடுது? 1 கழிவிடுது. அப்ப என்ன? 2. ரைட். சரி அகேசி, இதுல அவுட்புட்டா ப்ராசஸ் நடக்குது ஃபர்ஸ்ட்? ப்ராசஸ் நடக்குது. வெரி குட். ப்ராசஸ். அப்ப ப்ராசஸ் நடந்தா என்னவா மாறும்? 10 ஒண்டா மாறும். ஒண்டா மாறுவார். அவுட்புட் 1 தான். 1. வெரி குட். சரி, அடுத்த ஆள் ஃபயாஸ்ட கேட்டனான், கிஷாந்திட்ட கேட்டனான். அகேசி, கிஷாந்தினி, நிஷாந்தினி. ப்ராசஸ் நடக்கும் 0. ரைட். அப்ப ப்ராசஸ் நடக்கும். அவுட்புட் நடக்குமா இங்க? இல்ல. ரைட். வெரி குட். அடுத்த நிஷாந்தினி இங்க ப்ராசஸ் அவுட்புட் ஃபர்ஸ்ட் 0. அவுட்புட் ஃபர்ஸ்ட் 0, then process அடுத்த ப்ராசஸ் 1. and then here நானா சொல்லுங்க. இங்கேயும் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் 2 வரும். ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் 2 வரும். ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அப்ப 2 வரும். சரி, அவுட்புட் சொல்லுங்க ஃபயாஸ். 3. ஏய் ஏன் ப்ராசஸ் 2 ஆயிருச்சு, அதுக்கு அப்புறம் அவுட்புட் அப்ப என்ன ஆவர் ஃபயாஸ்? 2 தான். ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்ப? சரியா? குழம்ப கூடாது. ரைட். ஓகே, சரி ஃபயாஸ், இது என்ன? இது சும்மா சொல்லி பாப்போம். அதுல 2. ரைட். சோ அவுட்புட் ப்ராசஸ் என்ன இருக்கா ஃபயாஸ் இதுல? இல்ல. ரைட். ரன் பண்ணி பாத்துருவோம். சோ 2 இங்க இருக்க 2, அதாவது இங்க இருந்து குறைக்கிறேன் நான். இங்க இருந்து அவுட்புட் 2, பிறகு அவுட்புட் 4, திருப்ப அவுட்புட் 4, திருப்ப அவுட்புட் 4, திருப்ப அவுட்புட் எங்க 1, அதுக்கு பிறகு அவுட்புட் 0, அதுக்கு பிறகு அவுட்புட் 2, பிறகு அவுட்புட் 2. வெரி குட் கைஸ். ரைட். சோ அப்ப இன்கிரிமெண்ட் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் என்ற கான்செப்ட் முடியுது இந்தியோட. சரிண்ணே? சோ இப்ப யூ ஹேவ் 1 minute. பழமையா தரது ஏன்னா அது கேட்கலாம் இன்றைக்கு படிச்ச விஷயங்கள்ல. சரி, அப்ப பிட் வைஸ்
பிட்வைஸ்ல வந்து நாங்க சின்ன சின்ன ப்ரோக்ராம் போகும்போது தான் பார்ப்போம். இதை மினக்கட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பிட்வைஸ்ன்றது நாங்க பைனரிஸுக்குள்ள ஃபார்வர்ட் பண்றது. ஸோ அதை நான் சின்ன சின்ன ப்ரோக்ராம் கேள்விகளை வரும்போது செய்வோம். மற்றபடி இதோட மினக்கட்டு இதுல தான் பேசிக் எங்களுக்கு தேவை. பேசிக்னு சொல்ல முடியாது, இவ்வளவு தான். ஃபுல் ப்ரோக்ராம்ஸ்லயுமே ஃபுல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல இதுல தான் நாம அடிக்கடி யூஸ் பண்ண போறது. பிட்வைஸை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால அதை பற்றி கதைப்பேன். சின்ன சின்ன ப்ரோக்ராம் கேள்விகள் செய்ய வைப்பேன் அந்த டைம். அப்ப அந்த டைம் அது வந்துட்டு ஒரு தொட்டு விடுவோம். அவ்வளவுதான். ஏண்டா நாம ஃபுல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும்போது ஃபுல்லா திருப்பி வரக்கூடிய ஆக்கள் எல்லாரும் இதுதான். இவ்வளவு. எக்ஸ்போனன்ட் இல்ல சார், எக்ஸ்போனன்ட். எது கிஷான்? எக்ஸ்போனன்ட் வேல்யூ எக்ஸ்போனன்ஷியல் ஆபரேட்டர் பவர். ரைட். அப்ப பவர் ஆபரேட்டர் கேக்குறீங்க இல்ல என்ன மாதிரி என்ன விளக்கல் இருக்கு? அது இல்லையோட கேக்குறேன். இல்ல, அதுக்கு வந்து ஆபரேட்டரா இல்ல, அதுக்கு வந்து ஃபங்க்ஷனா இருக்கு, மெத்தடா இருக்கு. அது நாங்க ஃபங்க்ஷனோட கான்செப்ட் வரும்போது பில்ட் இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு வடிவம். அந்த டைம் அதை பார்ப்போம். சரி, ஓகே. அது பைத்தான்ல இருக்குது. பைத்தான்ல வந்து இப்படி ஸ்டார் போட்டா இருக்கு, இப்படி ஸ்டார் 2 ஸ்டார் போட்டா வேல்யூ கொண்டு வரும். பட் C++ல இல்ல. C++ல பவர்னு சொல்லி பவர்னு சொல்லி ஒன்று பாருங்க. மக்.hல பாவிப்போம் அது நாங்க. சோ அது வந்து பவர் என்ற ஒரு கான்செப்டோட செய்வோம். சோ அப்ப அதை ஆனா இங்க வந்து அதுக்குன்னு தனியா ஆபரேட்டர் சொல்லாமல இந்த அதைத்தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு சொல்ல சொல்லுவோம். C++ல வந்து அதை map.h என்ற ஒரு விஷயத்துல பவர்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இப்படி ஆபரேட்டரா தனியா செய்யணும். சரியா? பாவிப்போம். அந்த ஃபங்க்ஷன்ல சொல்லுவோம். சரி, வேற கேள்விகள்? சார் எனக்கு பாடத்துல கேள்வி இல்ல. ஓகே. நான் இப்ப C++ அடுத்த பாடம் படிக்கிறது C++ முடிச்சிட்டு தான் அடுத்த தொடங்குவீங்களா? C#. ஆமாங்க. ஏங்க விளங்கல சார்? ஓ அப்படிதான். எஸ், C++ முடிச்சிட்டு C# தொடங்குவேன், அப்புறம் C# முடிச்சிட்டு ஜாவா தொடங்குவேன். ஏமா? அப்ப டோட்டலா 3 சப்ஜெக்ட் முடியறதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? அரௌண்ட் 2 months ஆகும். ஓகே சார். ஏன் ஏதாவது எக்ஸாம்ஸ் அவசரங்கள் இருக்கா? நவம்பர் மாசம் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னது இன்னும் வடிவா கன்ஃபார்ம் பண்ணேன்ல. ரைட். நாங்க இப்ப C++ இன்னும் 2 weeks முடிஞ்சு நாம C# தொடங்கிடுவோம். அதுக்கு பிறகு நவம்பருக்குள்ள ஜாவான்ற கான்செப்ட் வரும். அதனால யோசிக்க வேணாம், அது டைம் வரும். சரியா? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பேசிக்க படிக்கும் போது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். வேண்டாம், 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இப்ப நான் C++ல இதெல்லாம் படிச்சுட்டோம்னு சொன்னா C#.netல அதே கான்செப்ட் தான். இன்டெஜர், ஸ்ட்ரிங், பூலியன், இஃப் கேஸ், ஸ்விட்ச் கேஸ் எல்லாம் அதே தான் வரப்போகுது. கொஞ்சம் சின்டெக்ஸ்கள் மட்டும் மாறுபட போகுது. அப்ப அதனால வந்து எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் குயிக்கா போயிடும். அது குயிக்கா போகும்போது வடிவா விளங்கிட்டு ஜாவால பேசிக் விளங்கிடும். அட்வான்ஸ் தான் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படித்தான். அதனால தொடக்கம் இப்படித்தான். தொடக்கத்துக்கு 4 வாரம் எடுக்குதுன்னு சொன்னா ரெண்டாவதுக்கு 2 வாரம் எடுக்கும். அடுத்ததுக்கு 1 வாரத்துக்குள்ள பேசிக்கா விளங்க முடியாது. அதுக்கப்புறம் அதை மேற்கொண்டு விளங்கப்படுத்துறதுக்கு தான் அடுத்தடுத்த டைம்கள் வரும். சரியா? விளங்குதா? ரைட். அதனால பயப்பட வேணும். சரி, வேற கொஸ்டின்ஸ்? சார் போன கிளாஸ்ல எண்டலுக்கு பதிலா நம்ம எஸ்கேப் நம்ம சொன்னீங்க, அதானே சார்? ரைட். எஸ்கேப் கேரக்டர்ஸ். எண்டலுக்கு பதிலா இப்போதான் அதுக்கு நான் இங்க எண்டல் போட்டிருக்கேன் ஃபயாஸ். இப்ப இந்த எண்டல் நான் போட விரும்பலன்னு சொன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயே பேக்ஸ்லாஷ் என்று போட்டாலும் அர்த்தம் அதே தான். நியூ லைன். இது எண்டல்னா லைனை முடியுங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கு வருவார். இது நியூ லைன், அடுத்த லைனுக்கு வாங்கன்னு அர்த்தம். அப்ப இது இங்க ஸ்லாஷன் போட்டா இதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா சி அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸும் கீழே தான் வரும். சரி, இதுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் பண்ணா இப்ப இங்க ஸ்லாஷன் போட்டதால இதுக்கு அடுத்த வரக்கூடிய இவர் தானே, இவர் கீழே வருவார். பிறகு இங்க எண்டல் போட விரும்பலன்னு சொன்னா இவருக்கு எண்டல் போட விரும்பல நீங்க இங்கேயும் சொன்னா இங்க நீங்க திரும்ப டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்லாஷன் போடணும். சரியா? எண்டல் போடுற இடத்துல எல்லாம் இப்படி டபுள் கொட்டேஷன்ல ஸ்லாஷன் போடலாம். அவ்வளவுதான் செய்யலாம். சாரி, சேஷன் ஃபயாஸ். சரியா ஃபயாஸ்? ஓகே ஓகே. வேற क्वेश्चंस என்னது? All right guys. என்னமா அகசி சொல்லுங்க. கிஷான் தான். நீங்க எவ்வளவு வேற இருக்கா? இல்ல இந்தளவு தான் விஷயம். இன்றைக்கு இன்றையான விஷயம் இவ்வளவு தான். சோ இனி நாங்க பார்க்க போற விஷயம் அடுத்த கான்செப்டுக்குள்ள வர போறோம். லாஜிக்கல்ஸோட சேர்ந்து இஃபோட வருவோம். அது நெக்ஸ்ட் கிளாஸ் தொடங்கும். சரினே? சோ யோசிக்க வேணாம், அது நெக்ஸ்ட் விஷயம். யாரு அகசி சொல்லுங்க. கிஷான் எதை இவ்வளவு தான் கேட்டீங்க?
இந்த ஆபரேட்டர்ஸ் இந்த வந்து கேட்டீங்களா இல்லாட்டி ஆமா. கிளாஸுக்கு ரைட் ஆபரேட்டர்ஸுக்குரியதும் இந்த தான் இன்றைய கிளாஸுக்குரிய விஷயமும் இந்த தான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இஃப்க்குரியது போவோம் நாம சரியா ஓகே சார். Right. Okay, guys. The time is over, and you can leave the class. Stay safe. Take care. Bye bye. Have a good night. So, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ் சனிக்கிழமை இருக்கும். ரைட். அடுத்த விஷயம் இந்த நேற்று கிளாஸ் கட் ஆனது இல்லையா அந்த டைமை நான் போடணும். ஸோ அந்த டைம் என்ன மாதிரி ஃப்ரீ டைம்கள் இருக்குது எப்பப்போ போட்டால் உங்களுக்கு ஓகேன்றத ஒரு எனக்கு குரூப்ல போடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் ஒரு டைம் பிக் பண்ணிக்கொள்றேன். உதாரணத்துக்கு திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு ஃப்ரீ கிடைத்தால் அல்லது சனிக்கிழமை வார சனி ஞாயிறுல ஏதாவது டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடையில மட்டும் சொன்னா அது ஒரு போடுங்க. அதுல இருந்து எனக்கு ஓகேயான ஒரு டைமை பிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா விடுபட்டாலும் அந்த கிளாஸ் இப்போ நான் கவர் பண்ணணும். அப்பதான் அந்த அந்த டைம் ரேஞ்சுக்குள்ள போகலாம். உண்மையா அன்றைக்கு நான் தொடங்கி இருக்கணும். அப்போ நேற்று கிளாஸ் விட்டாலும் அப்போ அதையும் நான் போட்டால் தான் அந்த டைம் பேலன்சிங்க கொண்டு போகலாம் 2 months சரியா. ஸோ 2 months சொன்னது வந்து நான் C++, C# ஜாவாக்கு சொன்னான். அங்கே பிறகு HTML அங்கே அடுத்த கான்செப்ட் இருக்கு. அது அங்கே 3rd month சொன்னா இல்லையா 3 months சொன்னா அந்த அங்கே 1 month அதுக்கு போகும். HTML, CSS, JavaScript, PHP சரியா. ஸோ அது டெவலப்பர்ஸ் பக்கெட் எடுத்தாங்களுக்கு நான் இப்போ சொல்றது ரைட். ஓகே தானே இப்போ எல்லாம் சரிதானே ரைட். ஸோ யூ கேன் லீவ் நவ். டேக் கேர். பை பை. Thank you, sir. Okay, guys. Okay. Thank you. Thank you. Okay. Okay. Bye bye.